வணக்கம் நண்பர்களே. இன்று போப் ஆண்டவர் அவர்கள் உயிர்த்த ஞாயிறுக்கு மறுநாள், அதாவது இன்று அ மரணமாகியுள்ளார். அவருடைய ஒரு நினைவு குறிப்பாக இந்த பதிவை மேற்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அம் போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் அர்ஜென்டினாவின் புயனஸ் அயர்ஸ் அ பிரதேசத்தைச் சேர்ந்தவர். அம் ஐரோப்பாவுக்கு வெளியே உருவான முதலாவது போப்பாண்டவராக இவர் இருக்கின்றார். அது மட்டுமல்ல, ஜீசுயிட்ஸ் என்ற அமைப்பிலிருந்தும் வந்த முதலாவது போப்பாண்டவராகவும் இவர் கருதப்படுகின்றார். இவருடைய குறிப்பான அம்சங்கள் என்னவென்றால், மதம் என்பது மிக இறுக்கமான கட்டமைப்புகளை கொண்டது. அந்த வகையில கத்தோலிக்க மதமும் மிக இறுக்கமான கட்டமைப்புகளை கொண்டது. பொதுவாக இந்து மத விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோமானால், அது வரலாற்றுக்கு முந்திய காலகட்டத்தைச் சேர்ந்ததால், அதற்கு இறுக்கமான கட்டுப்பாடுகள் இருப்பதில்லை. அது மிக தளர்வானது. ஆனால் வரலாற்றுக்கு பின்பட்ட காலங்களில் உருவான மதங்கள், அவர்கள் அந்த மதங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும். அதாவது கட்டமைப்பு ஒன்று எப்பொழுதும் இருக்கும். அந்த வகையில கிறிஸ்தவ மதம், கத்தோலிக்க மதமும் மிக இறுக்கமான கட்டமைப்புகளை கொண்ட மதம். அவர்களுடைய கட்டமைப்பாளர் இந்த ஜீசுயிட்ஸ் இருந்து வந்த போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் வறுமை, சாஸ்டிட்டி, ஒபீடியன்ஸ் என்ற முக்கியமான இந்த 3 விடயங்களை இறுக்கமாக கொண்டவர்கள். வறுமை அவர்கள் சாதாரணர்களாக மக்களோடு மக்களாக வாழ வேண்டும் என்பது, பாலியல் தூய்மையை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது, அடுத்தது மதத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது என்ற அந்த இறுக்கமான விஷயங்கள் இருந்திருக்கு. ஆனாலும் போப்பாண்டவர் பிரான்சிஸ் இதுவரை வந்த போப்பாண்டகைகளுக்குள் சற்று வித்தியாசமானவராகவும் முற்போக்கானவராகவும் கருதப்படுகிறார். அதுக்கு பல்வேறு காரணங்களும் இருக்கின்றது. அதுல மிக முக்கியமானது ஒன்று அந்த காலகட்டத்தில் அவருடைய இளமை காலம் போனஸ் ஆயர்ஸ் அர்ஜென்டினாவில் மிக இறுக்கமான ஒரு சர்வதிகார போக்கும், வறுமையும், மக்கள் மீதான ஒடுக்குமுறைகளும் மலிந்து காணப்பட்ட ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் மதம் என்பது வெறுமனே ஒரு வழிபாடு அல்லது கடவுள் வந்து தீர்ப்பார் என்ற விடயங்களுக்கு சற்று அப்பால் சென்று, விடுதலை இறையியல் என்ற ஒரு விடயத்தை அங்கு லத்தீன் அமெரிக்காவில் பின்பற்றிக் கொண்டார்கள். இதன் தாக்கத்தை நாங்கள் இலங்கையிலும் பார்த்திருக்கலாம். வனவிதா சிங்கராயர், ஜெயகுலராஜா, சின்னையா போன்ற பல மத தலைவர்கள், கத்தோலிக்க மதத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த விடுதலை இறையியலின் பால் ஈர்க்கப்பட்டு தங்களுடைய மத கடமைகளில், அதாவது மக்களுடைய விடுதலைக்கு, அரசியல் விடுதலைக்கும் தாங்கள் துணை நிற்க வேண்டும் என்ற அடிப்படை ஒன்று அங்கு தோன்றியிருந்தது. அதன் வெளிப்பாடுகள் தான் தமிழீழ விடுதலை புலிகளுடைய காலகட்டங்களில் பல கத்தோலிக்க மத போதகர்கள் தங்களை விடுதலை புலிகளுடன் இணைத்தவர்களாக இருந்தார்கள். அதில் குறிப்பாக வனபிதா சிங்கராயர் ஒருவர், மற்றும் ஜெயகுலராஜா அவருடைய சகோதரர், அப்படி பலர் இருந்தார்கள். இந்த வனபிதா சிங்கராயர் அவர்கள் பிற்காலத்திலே 83 ஜூலை வெளிக்கடை சிறையில் படுகொலை செய்யப்பட்டனர். அவருக்கு மட்டக்களப்பு சிறையுடைப்பில் அவருக்கு தப்பிச் செல்வதற்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் பிறகு பின்னர் நடந்த சிறை படுகொலையில் அவரும் கொல்லப்பட்டிருந்தார். இப்ப இந்த விடுதலை இறையியலுக்கான போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் வளர்ந்திருந்ததால, இயல்பாகவே அவர்கிட்ட சில முற்போக்கான இயல்புகளும் விடுதலை உணர்வுகளும் காணப்பட்டிருக்கின்றது. அதுல முக்கியமானதாக இந்த மக்களை வறுமையில் இருந்து வெளியேற்றுவது, மக்களை ஒரு இன்க்ளூசிவாக அனைவரையும் இணைத்து மதத்தை கொண்டு செல்வது போன்ற விடயங்களை நாங்கள் அவருடைய நடவடிக்கைகளில் நாங்கள் காணக்கூடியதாக இருந்திருக்கும். மிகவும் பண்பான, எளிமையான ஒரு மனிதராகவும் போப் பிரான்சிஸ் இருந்திருக்கின்றார். நோய்வாய்ப்பட்டவர்களை கட்டியணைப்பதிலோ அல்லது அவர்களுக்கு ஆதரவை வழங்குவதிலோ, அவர்களுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுப்பதிலோ அவர்
தன்னுடைய நிலையிலிருந்து, அதாவது அவருடைய அந்த அந்த கிறிஸ்தவ மத நிலையில் இருந்து சற்று விலத்தி வந்து அதனை செய்திருக்கின்றார். ஒரு மத நிறுவனத்துக்கால வருகின்ற ஒரு போப்பாண்டவர் இவ்வளவு தூரம் வருவது என்பது ஒரு ஒரு முற்போக்கான அம்சமாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அத்தோடு அவர் 2013ஆம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்ட வெள்ளையர் அல்ல, அதாவது ஐரோப்பியர் அல்லாத முதல் போப்பாண்டவர். அது அது மட்டுமல்லாமல் அந்த காலகட்டம் வந்து 2013 காலகட்டத்தில் வந்து பெனடிக்டினுடைய நிர்வாகத்தில் பாலியல் குற்றங்கள் நிறைந்து காணப்பட்டிருந்தது. இந்த கத்தோலிக்க நிறுவனங்களுக்கு எதிராக, அவர்களுடைய வனபிதாக்களுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்த காலகட்டம். அப்ப அவர்களுக்கு தவிர்க்க முடியாமல் இவற்றில் இருந்து தங்களுடைய மத நிறுவனத்தை காப்பாற்றுவதற்கு ஒருவர் அவசியமானவராகப்பட்டார். அந்த வகையில போப் பிரான்சிஸ் வந்து மக்களால் மிகவும் விரும்பப்பட்ட ஒருவராகவும் முற்போக்கானவராகவும் காணப்பட்டதால் போப் பிரான்சிஸ் 2013 தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அப்ப அவருடைய இந்த கடந்த 2013 முதல் 2025 வரையான கிட்டத்தட்ட 11-12 ஆண்டுகள் காலகட்டம் வந்து இந்த விடயங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படுது. அதாவது இந்த கத்தோலிக்க மத நிறுவனத்தை மறுசீரமைப்பு செய்தவர்களில் மிக முக்கியமானவராக போப் பிரான்சிஸ் கருதப்படுகின்றார். அவர் 2013 வெற்றியடைந்த பின் கூறியது என்னென்றால், who I am to judge, நான் மற்றவர்களை இன்னார் என்று தீர்மானிப்பதற்கு நான் என்ற அடிப்படையிலே அது வருகிறது. who I am to judge. அந்த வகையில அவர் எல்லோரையும் ஒரு இன்க்ளூசிவான ஒரு மத நிறுவனத்தை அமைக்க முற்பட்டிருக்கிறார். குறிப்பாக கத்தோலிக்க மதம் வந்து LGBTQ என்ற இந்த பல்வேறு பாலியல் கூறுகளை சார்ந்தவர்களையும் நிராகரிக்கின்ற ஒரு ஒரு நிறுவனமாக இருந்திருந்தது. அவற்றிலிருந்து அதனை விடுவிக்கின்ற அளவுக்கு அவர் சென்றிருந்தார், அவர்களையும் மதத்தினுடைய ஒரு அங்கமாக சேர்த்துக் கொள்வதற்கு. அதோட இந்த ஓரின பாலுடையவர்களுடைய திருமணங்கள் போன்றவற்றையும் அவர் வரவேற்றிருந்தார் பார்க்க, அதற்கான ஆசீர்வாதங்களையும் வழங்குவதற்கான விடயங்களை செய்திருந்தார். இதனால் அடிப்படைவாதிகளிடமிருந்து பல்வேறு அழுத்தங்கள் இருந்த பொழுதும் 2023 ஓரின மத ஒரே பாலின மத ஒரே பாலின திருமணங்களை அவர் முன்வைத்து செய்திருந்தார். அதை விட அதற்கு அப்பால் பொருளாதார விடயங்களிலும் அவருடைய கருத்துக்கள் மிக முக்கியமானவையாக காணப்பட்டது. குறிப்பாக இந்த ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி என்று சொல்லப்படுகின்ற திறந்த பொருளாதார கொள்கைக்கு எதிராகவும் தன்னுடைய கருத்துக்களை வைத்திருந்தார். திறந்த பொருளாதார கொள்கைகள், கட்டுப்பாடற்ற இந்த சந்தை பொருளாதாரம் வந்து மக்களை ஒரு நுகர்வோர் கலாச்சாரத்துக்கு அடிமையாக்கி இருப்பதாகவும், அதனால் ஏற்றத்தாழ்வுகள், சமூக ஏற்றத்தாழ்வுகள் மிகவும் பரந்து விரிந்து காணப்படுவதாகவும் அவர் தன்னுடைய கருத்துக்களை வைத்திருந்தார். அண்மையில கூட அவர் காசாவில் நடக்கின்ற விடயங்களை, இது இனப்படுகொலையை நோக்கி செல்வதாக தன்னுடைய நூலில் குறிப்பிட்டும் இருக்கின்றார். இது ஒரு ஒரு மத தலைவராக இருந்து கொண்டு ஒரு அரசியல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களையும் அவர் வைக்க தயங்கி இருக்கவில்லை. ஆனால் கத்தோலிக்க மத நிறுவனங்களில் மலிந்து காணப்படுகின்ற குறிப்பாக இந்த பாலியல் தொடர்பான குற்றச்சாட்டுகளை இவர் அவ்வளவு தூரம் கடுமையாக கையாளவில்லை என்ற குற்றச்சாட்டு இவர் மீது இருக்கின்றது. சிலரை அவர் பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்த சிலரை இவர் வெளிப்படுத்தவில்லை அல்லது அவர்களை பாதுகாத்து விட்டார் என்ற குற்றச்சாட்டுகளும் போப் பிரான்சிஸ் மீது இருக்கின்றது. இருந்தாலும் இந்த வழிபாட்டு முறைகள் இந்த கத்தோலிக்க மத நிறுவனத்தை
மறுமலர்ச்சிக்கு இட்டு சென்றவர் என்ற என்ற வகையில போப் பிரான்சிஸ் மிக குறிப்பிடத்தக்கவர். பெண்களும் மத போதகர்களாக வரலாம் என்ற முறையை கொண்டிருக்கிறார். அத்தோடு கத்தோலிக்க மதம் எப்பவும் இறுக்கமாக தனது அதிகாரத்தை மத்தியில் அல்லது மேலே வைத்திருந்த ஒரு நிறுவனம். ஆனால் அதை டீசென்ட்ரலைசேஷன், அந்த அதிகாரங்களை பகிர்ந்து ஏனையவர்களுக்கு ஏனைய அதன் கத்தோலிக்க மதத்தின் கடைக்கோடியில் இருந்த நிறுவனங்களுக்கும் அதனை விஸ்தரிப்பதில் போப் பிரான்சிஸினுடைய முயற்சி மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருந்திருக்கின்றது. அடுத்தது இந்த குளோபல் வார்மிங் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு மிக முக்கியமான அரசியல் பிரச்சாரமாகவும் கருதப்பட்டிருந்தது. எங்கள் எல்லாருக்குமே தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குளோபல் வார்மிங் என்றதை அவர் ஒரு ஒரு தற்போது மனிதர்களால் ஏற்படுத்தப்படுகிற அழிவாக பார்க்கவில்லை. அதனால இதுல ஒரு பாரிய அரசியல் முரண்பாடு ஒன்று இருந்திருக்கின்றது. ஆனால் இதை போப் பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய உரைகளினூடாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். மனிதர் இயற்கையோடு வாழ வேண்டிய அவசியத்தை பற்றி அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். அப்ப இந்த இந்த விஷயங்களை பார்க்கின்ற பொழுது போப் பிரான்சிஸினுடைய இந்த மறுமலர்ச்சிக்கான விடயங்கள் நான் நினைக்கிறேன் இதுவரைக்கும் இருந்த கத்தோலிக்க மத தலைவர்கள்ல இருந்து வித்தியாசமானது. அந்த வகையில தான் போப் பிரான்சிஸினுடைய இந்த மறைவு நினைவு கூறப்படும் நினைக்கிறேன். அவர் சொல்றார், தீர்ப்பிலும் பார்க்க கருணை முக்கியமானது, மத இறுக்கத்திலும் பார்க்க மக்களுக்கு ஆதரவை வழங்குறது முக்கியமானது, கண்டிப்பதிலும் பார்க்க உரையாடுவது சிறந்தது என்று சொல்லி அனைவரையும் ஒரு இன்க்ளூசிவான உள்வாங்கக்கூடிய ஒரு மத விடயங்களை முன்வைத்திருக்கிறார். அந்த வகையில அவரை நாங்கள் நினைவு கூறுவது பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி.